தென் மனிதன் வந்து சைவம் சாப்பிடத்தான் செய்யணுமா, அவன் வந்து அசைவம் சாப்பிடக்கூடாது, மாமிசத்தை வந்து சாப்பிடக்கூடாதா அப்படின்னு ஒரு கேள்விக்கு என்ன பதில் அப்படின்னா, இப்போ ஆடு மாடு ஒட்டகம் அப்புறம் அந்த கால்நடைகள் அதோடைய பற்களை பார்க்கும்போது தட்டையான பற்கள் இருக்கும். ஏன்னா அது தாவர உண்ணிகள் வந்து தட்டையான பற்கள் வந்து இயற்கையாகவே வந்து கொடுத்துருக்கான் இறைவன். அப்போது சிங்கம் புலி கரடி சிறுத்தை அந்த மாதிரி பற்களை பார்க்கும்போது அதோட கோரை பற்கள், அதாவது தட்டையான பற்கள் இல்லாமல் தட்டையான பற்கள்லேருந்து கோரை பற்களை வந்து கடவுள் வந்து கொடுத்துருப்பான். ஏன்னா அந்த மாமிசத்தை கடித்து அப்படி கிழித்து சாப்பிடக்கூடிய ஒரு தன்மைக்காண்டி இந்த கோரை பற்கள் கொடுத்துருக்கான். அப்போ மனிதனை வந்து நம்ம ஒப்பிடுக்கலை, நம்ம மனிதன் வந்து தாவர உண்ணியாக இருந்தால் அவனுக்கு ஏன் கோரை பற்கள் வந்து கடவுள் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு டவுட் வரும்ல. இப்போ நம்மளுடைய பற்களை பார்க்கும்போது வெட்டும் பற்கள் கோரை பற்கள் அப்படி இப்படின்னு நிறையா பற்களை நம்ம வந்து அறிவியலில் நம்ம படிச்சிருக்கோம். ஸோ மனிதன் தாவர உண்ணியாக இருந்தால் கடவுள் ஏன் கோரை பற்களை மனிதர்களுக்கு கொடுக்கணும்? அப்போ நீங்கள் சிந்திக்கணும். அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பார்ப்போம்.